இங்க நம்ம ஹீரோயின் மூவிக்கு 2 டிக்கெட் வாங்கிட்டு 2 ஐஸ்கிரீம் வாங்கிட்டு அவங்க லவருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஐஸ்கிரீமும் மெல்ட் ஆனதா மிச்சம் அவங்க லவர் வரவே இல்லை. இப்போ ஒரு கடத்துல அவனும் அங்க வரான். அந்த பொண்ணுகிட்ட எனக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சிருக்கு, நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு சொல்லிட்டு கேட்கறான். அதை கேட்கற அந்த பொண்ணுக்குமே பயங்கரமா ஹாப்பி ஆயிடுது. அது ஓகேமே சொல்லிடுறா. 3 வருஷத்துக்கு அப்புறம் காட்டுறாங்க. அந்த பையன் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கான். அப்ப சாப்பிடுறப்ப ஒரு கல்ல கடிச்சிடுறான். அந்த பொண்ணுமே அவ கையில துப்ப சொல்லி கையை நீட்டுறான். அந்த பையனுமே அந்த கையில துப்புறான். அதனால அந்த பொண்ணை போட்டு பயங்கரமா அடிச்சிடுறான். டெய்லி குடிச்சிட்டு அந்த பொண்ணு ஏதாவது ஒரு ரீசன் வச்சு அடிச்சுக்கிட்டு தான் இருக்கான். இந்த விஷயம் அந்த பிளாட்ல இருக்க எல்லாருக்குமே தெரியுது. வேலை கிளம்புறதுக்கு முன்னாடி பொண்டாடி கிட்ட போயிட்டு எந்த புருஷன் பொண்டாடினாலும் சண்டை இல்லாம இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாரியுமே கேட்கறான். அந்த பொண்ணோட அம்மா வீடுமே எதிர் ஃபிளாட்ல தான் இருக்கும். அங்க போயிட்டு தன் புருஷனுக்கு பிடிச்சதெல்லாம் எப்படி சமைக்கணும்னு சொல்லிட்டு கேட்டு தெரிஞ்சுப்பா. அந்த பொண்ணோட அம்மாவே டெய்லி குடிச்சிட்டு வந்து அடிச்சுட்டு தான் இருக்கான். அவனுக்கு நீ இப்படி பார்த்து பண்றியா, அதுக்கு நீ இங்கே வந்துடலான்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதை கேட்டதுமே அந்த பொண்ணு அவர் கண்டிப்பா மாறுவாருமா சொல்லிட்டு சொல்றான். ஃபிளாட்டுக்கு ஒரு டெலிவரி பாய் வரான். அவனுக்கு ஹீரோயின் மேல ஒரு கண்ணு இருக்கும். இப்போ அந்த பையன் அந்த பொண்ணோட அம்மா கிட்ட போயிட்டு இந்த மாதிரி செகண்ட் ஹேண்ட் மிக்ஸி வந்திருக்கு, இது 400 ரூபாய் வரும்னு சொல்லிட்டு ரேட்டு சொல்றான். ஆனா அந்த பொண்ணோட அம்மாவோ 100 ரூபாய் தான் தருவேன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. தர முடியாதுன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்துட்டு கிளம்ப பார்க்கறான். அந்த இடத்துல ஹீரோயின் வந்துடுறாங்க. ஹீரோயினுமே அங்க வந்து மிக்சியோட விலை என்னன்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. இப்போ அந்த பையனுமே 100 ரூபான்னு சொல்லிட்டு சொல்லிடுறான். பொண்ணுமே கையில 50 ரூபாய் தான் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த மிக்சி 50 ரூபாய்க்கு தான் வாங்குறா. அந்த பொண்ணுமே ஒரு மெடிக்கல் ஷாப் போயிட்டு இந்த குடியை நிறுத்தத்துக்கு ஏதாவது மருந்து இருந்தா கொடுங்கன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு என் புருஷன் கிட்ட சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு சொல்றா. இதுக்கு அவங்களுமே சரின்னு சொல்றானுங்க. ஹஸ்பண்டுமே வீட்டுக்கு வர ஃப்ரெஷ்ஷா போயிட்டு வாங்க, உங்களுக்காக நான் ஸ்பெஷலா செஞ்சு வச்சிருக்கேன், சாப்பிடலாம்னு சொல்லிட்டு கூப்பிடுறா. அவனுமே அங்க போயிட்டு ஏண்டி என் குடி நிறுத்தத்துக்கு நீ போய் மருந்து வாங்கிட்டு வரியா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கொதிக்கிற குழம்புல அவன் முகத்தை விடுறதுக்கு பாக்க அந்த பொண்ணுமே சாரிங்க இனிமேல் இந்த மாதிரி பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு கெஞ்சி அழுகுறா. திரும்பவும் அந்த பொண்ணை போட்டு அடிச்சுட்டு போய் தூங்கிடுறான். அடுத்த அவங்க அம்மா கிட்ட பேசிட்டு இருக்கா. அப்பதான் அவளுக்கு ஒரு ஐடியாவுமே வருது. ஒரு குழந்தை வந்தா எல்லாம் சரியாயிடும் யோசிச்சு அதுக்காக பிளானும் பண்றா. அவங்க ஹஸ்பண்டை இம்ப்ரெஸ் பண்ணணுன்றதுக்காக மாடல் ட்ரெஸ் எல்லாம் போட்டு ரெடி ஆகுறா. காண்டம்ல பின்ன வச்சு ஓட்ட போட்டு எல்லாத்தையுமே அவங்க ஹஸ்பண்ட் வரத்துக்கு ரெடி பண்ணி வச்சுக்கிறா.